கீரைங்க. இது வந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டையும் போட்டு வேக வச்சதுங்க. வேக வச்சு தண்ணி இருத்துக்கிட்டேன். எதுக்கு தண்ணினா ரசத்துக்கு தண்ணி, புளி ஊற வச்சிருக்கிறோம். பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமேட்டு இந்த பருப்பு தண்ணியை ஊற்றி இந்த வந்து பொன்னாங்கண்ணி கீரையை வந்து வேக வைக்கணுங்க. வேக வச்சுட்டு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கணுங்க. கீரை வேக வச்சா இல்லைங்க, அது வெந்துருச்சு. அதை வந்து நம்ம அந்த சிம்மில் வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு வடசட்டி வச்சுக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிட்டோம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். மிளகாய் இவ்வளோ கிள்ளிக்கிங்க, வெங்காயம் இவ்வளோ அரிஞ்சுக்குங்க. கடுகு பருப்பு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து போட்டுக்கலாம், மிளகாவை போட்டுக்கலாம். அப்பப்போ நிறுத்திடணும். பூண்டை வந்து இந்த அளவுக்கு தட்டி போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதை போட்டுடலாம். போட்டோன்னே நிறுத்தி உப்பு இவ்வளோ போட்டுக்குங்க. இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். கீரை வந்து கடைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி கடைஞ்சிக்குங்க. அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு அதில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆயிடுச்சு.